வெல்கம் டு கெஜாவின் உலகம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏய் பசங்களா, ஏன் சண்டை போடுறீங்க? நான் இல்லைம்மா, தங்கச்சி தான் சண்டை போடுறா. நான் இல்லைம்மே, அண்ணன் தான் எனக்கு பொம்மை தர மாட்டாம்மா. உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. த பண்டல் ஆஃப் ஸ்ட்ரிக்ஸ். ஒரு சின்ன அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார். அவர் பேர் ராமு. அவர் ரொம்ப நல்லவர், கஷ்டப்பட்டு வேலை செய்யும் மனுஷன். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய சோகம் இருந்துச்சு. அவருக்கு 3 பசங்க, அர்ஜுன், பாலா, கிரண். ஆனால் அவங்க எப்போவும் சண்டை தான் போடுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் சண்டை. சாப்பிடும்போது சண்டை, நைட்டு தூங்கும்போது சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சண்டை. அவங்க அப்பாவுக்கு இதே ரொம்ப கவலையாக போச்சு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்மளுக்கு வேற வயசாகிட்டே இருக்குது, நாளைக்கு நான் இல்லைன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு பயந்தார். ஒரு நாள் சாயங்காலம் மரத்தடியில் உட்காந்து யோசிச்சார் ராமு. அப்போ அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எழுந்து போயிட்டு, ஏய் பசங்களா இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். ராமு ஒரு குச்சா 3 பேருக்கும் கொடுத்தாரு. இதை உடைங்க அப்படின்னு சொன்னார். 3 பேரும் ஈஸியாக உடைச்சிட்டாங்க. இது ரொம்ப ஈஸிப்பா அப்படின்ட்டு பசங்க சொன்னாங்க. ராமு சிரிச்சார், ஒன்றும் சொல்லலை. அப்புறம் அவர் பெரிய குச்சி பண்டில் கொண்டு வந்தார், டைட்டாக கட்டியிருந்தது. இப்போது இதை உடைங்க அப்படின்ட்டு சொன்னார். அர்ஜுன் ட்ரை பண்ணால் முடியல, பாலா ட்ரை பண்ணால் முடியல, கிரண் ஃபுல் ஃபோர்ஸில் ட்ரை பண்ணால் அவனாலும் உடைக்க முடியல. பசங்க கேட்டாங்க, அப்பா இது எப்படி உடையல அப்படின்ட்டு. ராமு ரொம்ப சைலண்ட்டாக சொன்னார், பசங்களா ஒரு குச்சி வீக், ஆனால் நிறைய குச்சி சேர்ந்தால் தான் ஸ்ட்ராங். நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் ஒரு குச்சி மாதிரி உங்களை எல்லாரும் உடச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றா இருந்தால் யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்ஃபுல்லாக சமாதானமாக சண்டை போடாமல் லைஃப் லாங் இருந்தால் உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொன்னார். அதே மாதிரி நான் எப்போவும் உங்கள் கூட இருக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஒன்றா இருந்தால் நீங்கள் தோல்வியே அடைய மாட்டீங்க. அந்த வார்த்தை அந்த பசங்களோட மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அந்த பசங்களும் யோசித்தாங்க. மறுநாள் காலையில் ஒரு திடீர் மாற்றம் உண்டாச்சு. அர்ஜுன் பாலா டாயை ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான். பாலா மேங்கோ ஷேர் பண்ணா கிரணுக்கு. கிரண் கைட்டை ஃப்ளை பண்ண அர்ஜுனுக்கு ஹெல்ப் பண்ண. ராமு இதெல்லாம் நின்று பார்த்துட்டு இருந்தார். அவர் கண்ணில் சந்தோஷ கண்ணீர். இதே மாதிரி நாட்கள் கடந்து போச்சு, மாதங்கள் கூட கடந்து போச்சு. ஆனால் 3 சகோதரர்களும் ஸ்ட்ராங்காக ஆயிட்டாங்க. பாடியில் மட்டும் இல்லை, மனசளவுலையும். அதுலேருந்து எல்லா வேலையும் 3 பேரும் ஒன்றா ஒத்துமையாக தான் செய்வாங்க. ஊர் வேலையாக இருந்தாலும் சரி, கோவில் வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, 3 பேரும் ஒன்றா ஒத்துமையாக தான் செஞ்சிட்ருந்தாங்க. அந்த கிராமத்தில் இருந்த எல்லா மக்களும் சொன்னது என்ன தெரியுமா? ராமு பசங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா அவங்க ஒன்றா இருக்காங்க, அதனால தான். ராமு அமைதியாக சிரித்தார். ஒரு சிம்பிள் குச்சி லெசன் அவங்க லைஃபையே மாற்றிடுச்சு. எல்லாம் நல்லதுக்கு தானே நினச்சாரு. இப்போ சொல்லுங்கள், இனி நீங்கள் 2 பேரும் சண்டை போடுவீங்களா? மாட்டோமா, சாரி. எப்போவும் 2 பேரும் ஒத்துமையாக இருந்தால் தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகேவா? ஓகேம்மா. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நாளைக்கு சந்திக்கிறோம். பாய் பாய். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.